ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கிளாசிக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு என்னடா சிம்பிளாக சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக டேஸ்டியாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி இது மூணும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்கிற நியூட்ரியன்ஸையும் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு அப்படியே ரெசிப்பியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, தக்காளி, கத்திரிக்காய் இது ரெண்டுத்துலேயுமே இம்யூனிட்டி பூஸ்டிங் நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் டயட்டில் இதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து 3 பெரிய உருளைக்கிழங்கு, 7-8 கத்திரிக்காய், 1 தக்காளி, 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நீளமாக இல்லாமல் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து கலர் மாறிடும். தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்த உடனே ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடுகு, சீரகம், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. ரொம்ப வேகக்கூடாது, ஹாஃப் குக் ஆனால் போதும். அப்புறம் திறந்து பார்த்துட்டு நம்ம கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி தெளிக்க வேண்டாம். மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சூப்பரான ரெசிபி தயாராகிடும். கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.